வாசக தோழமைகளுக்கு வணக்கம். யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ் மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறு. பாகம் 2 ஞான விருட்சம். பாகம் 1க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டுள்ளது. 1,50,000 ஆண்டுகளுக்கு முன்பே சேப்பியன்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவை ஆக்கிரமித்திருந்தனர் என்றாலும் சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இவர்கள் இப்புவி நெடுகிலும் பரவத் தொடங்கினர் என்றும் பிற மனித இனங்கள் அனைத்தின் அழிவுக்கும் வழிவகுத்தனர் என்றும் முந்தைய அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பண்டைய சேப்பியன்ஸ் தோற்றத்தில் நம்மை ஒத்து இருந்தனர் என்றாலும் அவர்களுடைய மூளைகள் நம்முடைய மூளைகளைப் போல பெரிதாக இருந்த பொழுதிலும் மற்ற மனித இனங்களோடு ஒப்பிடுகையில் அவர்கள் குறிப்பிடத்தக்க அனுகூலங்கள் எதையும் அனுபவிக்கவில்லை. எந்த விதமான நுண்ணிய கருவிகளையும் உருவாக்கவில்லை. எந்த ஒரு சிறப்பான சாதனையையும் நிகழ்த்தவில்லை. உண்மையில் வரலாற்று பதிவின்படி சேப்பியன்ஸுக்கும் நியாண்டர்தால்களுக்கும் இடையே முதலாக நடைபெற்ற மோதலில் நியாண்டர்தால்கள் வெற்றி பெற்றனர். சுமார் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு சேப்பியன்ஸ் சிலர் வடக்கு நோக்கி பயணித்து நியாண்டர்தால்கள் குடியிருந்த லெவாண்ட் பகுதியை சென்றடைந்தனர். ஆனால் அங்கு அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. உள்ளூர்வாசிகளின் மோசமான போக்கோ, கடுமையான தட்பவெப்பநிலையோ அல்லது பரிச்சயமற்ற உள்ளூர் ஒட்டுண்ணிகளோ அதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடும். காரணம் எதுவாக இருந்தாலும் சேப்பியன்ஸ் இறுதியில் அங்கிருந்து பின்வாங்கினர். இதனால் நியாண்டர்தால்கள் தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் ஆதிக்கம் செலுத்தினர். அந்த சேப்பியன்ஸ் இனம் பெரிதாக எதையும் சாதிக்காதது அவர்களுடைய மூளைகளின் உட்கட்டமைப்பு நம்முடைய மூளைகளின் உட்கட்டமைப்பிலிருந்து வேறுபட்டிருக்கக்கூடும் என்று அறிஞர்கள் அனுமானம் கொள்ள வழிவகுத்தது. அந்த சேப்பியன்ஸ் இனத்தினர் தோற்றத்தில் நம்மைப் போல இருந்தனர் என்றாலும் கற்றல், நினைவில் வைத்திருத்தல், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுதல் ஆகிய அறிவுத்திறன் தொடர்பு விஷயங்களில் அவர்கள் அதிகமாக மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தனர். பண்டைய சேப்பியன்ஸுக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பதும் கிறிஸ்தவ மத சம்பிரதாயங்களின் உண்மையை அவர்கள் ஒப்புக்கொள்ளும்படி செய்வதும் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை அவர்களுக்கு புரிய வைப்பதும் வீண் முயற்சிகளாகவே இருந்திருக்கும். அதே நேரத்தில் அவர்களுடைய மொழியை கற்றுக்கொள்வதும் அவர்கள் சிந்திக்கும் விதத்தை புரிந்து கொள்வதும் நமக்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும். ஆனால் சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து தொடங்கி ஹோமோசேப்பியன்ஸ் தனி சிறப்பு வாய்ந்த பல விஷயங்களை செய்யலாயினர். அந்த நேரத்தில் ஷேப்பியன்ஸ் கூட்டத்தினர் இரண்டாவது முறையாக ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறினர். இம்முறை அவர்கள் நியாண்டர்தால் மற்றும் பிற மனித இனத்தினரை மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து மட்டுமல்லாமல் இவ்வுலகை விட்டே துரத்திவிட்டனர். மிக குறுகிய காலத்திற்குள் சேப்பியன்ஸ் ஐரோப்பாவையும் கிழக்கு ஆசியாவையும் அடைந்தனர். சுமார் 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எப்படியோ கடல் கடந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்ந்தனர். அதுநாள் வரை மனித வாசனை என்று எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு கண்டம் அது. சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலான காலகட்டத்தில் படகுகள், எண்ணெய் விளக்குகள், வில் அம்புகள், ஊசிகள், கதகதப்பான ஆடைகளை தைப்பதற்கு இன்றியமையாதவைதான அந்த ஊசிகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. கலை பொருட்கள் என்று சொல்லத்தக்க பொருட்கள் முதலாக இந்த காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டன. அதே போல மதம், வர்த்தகம், சமூக அடுக்கமைப்பு ஆகியவற்றுக்கான முதல் தெளிவான அத்தாட்சியும் இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான். ஜெர்மனியில் உள்ள ஸ்டேடல் குகையில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட யானை தந்தத்தில் செதுக்கப்பட்ட சிங்க மனிதன் அல்லது சிங்கப்பெண் ஒன்றின் உருவம் சுமார் 32,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அது ஒரு மனித உடலையும் ஒரு சிங்கத்தின் தலையையும் கொண்டுள்ளது. கலை, மதம் ஆகியவற்றுக்கும் யதார்த்தத்தில் இல்லாத பொருட்களையும் கற்பனை செய்வதற்கு மனித இனத்திற்கும் இருக்கும் திறனுக்குமான மறுக்கப்பட முடியாத முதல் எடுத்துக்காட்டுகளில் ஒன்றுதான் இந்த படம். முன்பு ஒருபோதும் நிகழ்த்தப்பட்டிராத இத்தகைய சாதனைகள் சேப்பியன்ஸின் அறிவுத்திறனில் ஏற்பட்ட ஒரு புரட்சிகரமான மாற்றத்தின் விளைவுதான் என்று பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். நியாண்டர்தால்களின் அழிவுக்கு வித்திட்டு ஆஸ்திரேலியாவில் குடியமர்ந்து ஸ்டேடல் குகைகளில் சிங்க மனிதனை செதுக்கிய மனிதர்கள் அறிவிலும் படைப்பு திறனிலும் உணர்ச்சி அளவிலும் நம்மை ஒத்திருந்ததாக அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர். ஸ்டேடல் குகையில் கலைப்பொருட்களை உருவாக்கிய கலைஞர்களை நாம் சந்திக்க நேர்ந்தால் அவர்களுடைய மொழியை நம்மாலும் நம்முடைய மொழியை அவர்களாலும் கற்றுக்கொள்ள முடியும். அலாவுதீன் அற்புத விளக்கில் துவக்கி குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகள் வரை நமக்கு தெரிந்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு நம்மால் விளக்க முடியும். அவர்களுடைய மக்கள் இவ்வுலகம் குறித்து கொண்டிருக்கும் கண்ணோட்டத்தை அவர்களால் நமக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியும். 70,000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து தொடங்கி 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலான காலகட்டத்தின் பொழுது முளைத்த புதிய சிந்தனை வழிகளும் கருத்து பரிமாற்ற வழிகளும் தான் அறிவு புரட்சியாகும். எது அப்புரட்சியை தோற்றுவித்தது? அது நமக்கு உறுதியாக தெரியவில்லை. தற்செயலாக ஏற்பட்ட மரபு சிதைவு மாற்றங்கள் சேப்பியன்ஸ் உடைய மூளைகளின் உட்கட்டமைப்பை மாற்றி முன்பு ஒருபோதும் இருந்திராத வழிகளில் அவர்கள் சிந்திப்பதற்கும் முற்றிலும் புதிய வகையான ஒரு மொழியை பயன்படுத்தி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் வழிகோலியது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள கோட்பாடாகும்.
இதை ஞான விருட்ச மாற்றம் என்று நாம் அழைக்கலாம். இது ஏன் நியாண்டர்தால்களின் டிஎன்ஏவில் நிகழாமல் சேப்பியன்ஸின் டிஎன்ஏவில் நிகழ்ந்தது? அது ஒரு தற்செயலான நிகழ்வு என்றுதான் நம்மால் சொல்ல முடியும். ஆனால் ஞான விருட்ச மாற்றத்திற்கான காரணங்களை விட அதன் பின்விளைவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அதிக முக்கியமானது. உலகை வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு புதிய சேப்பியன்ஸ் மொழி அப்படி என்ன தனி சிறப்பை கொண்டிருந்தது? அது ஒன்றும் முதல் மொழி அல்ல. ஒவ்வொரு விலங்கும் ஏதோ ஒரு வகையான மொழியை கொண்டிருந்தது. தேனீக்கள், எறும்புகள் போன்ற பூச்சிகள் கூட நயமான வழிகளில் எப்படி தகவல்களை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்துதான் வைத்திருந்தன. உணவு இருக்கும் இடங்களை பற்றிய தகவல்களை அவை ஒன்றோடு ஒன்று பரிமாறிக்கொண்டன. ஷேப்பியன்ஸின் புதிய மொழி குரலை பயன்படுத்தி பேசப்பட்ட முதல் மொழியும் அல்ல. மனித குரங்குகள் மற்றும் பிற குரங்கினங்கள் உட்பட பல விலங்குகள் குரல் மொழியை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, பச்சை குரங்குகள் தமக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு பல்வேறு வகையான அழைப்புகளை பயன்படுத்துகின்றன. அவற்றின் ஒரு வகையான அழைப்புக்கு எச்சரிக்கை, ஒரு கழுகு வருகிறது என்று பொருள் என்றும், இன்னொரு அழைப்புக்கு எச்சரிக்கை, ஒரு சிங்கம் வருகிறது என்றும் பொருள் என்றும் உயிரியலாளர்கள் கண்டுகொண்டுள்ளனர். ஆராய்ச்சியாளர்கள் அவ்விரண்டு அழைப்புகளையும் ஒளிப்பதிவு செய்து முதல் அழைப்பை ஒரு குரங்கு கூட்டத்திடம் போட்டு காட்டிய பொழுது அவை தாம் செய்து கொண்டிருந்தவற்றை அப்படியே நிறுத்திவிட்டு பயத்தில் மேல் நோக்கி பார்த்தன. அதே குரங்கு கூட்டம் சிங்கம் வருவதை எச்சரிக்கின்ற இரண்டாவது அழைப்பை கேட்ட பொழுது வேகமாக ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டன. பச்சை குரங்குகளை விட அதிகமாக தனித்துவமான ஒலிகளை சேப்பியன்ஸால் உருவாக்க முடியும். ஆனால் திமிங்கலங்களும் யானைகளும் கூட அதே அளவு அற்புதமான திறன்களை கொண்டு வந்துள்ளன. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால் சொல்ல முடிகின்ற எது ஒன்றையும் ஒரு கிளியால் சொல்ல முடியும். தொலைபேசி மணியின் ஒலி, கதவு ஓங்கி சாத்தப்படும் சப்தம், சைரன் ஒலி ஆகியவற்றையும் ஒரு கிளியால் அப்படியே நகலெடுக்க முடியும். ஆனால் அந்த கிளியோடு ஒப்பிடுகையில் ஐன்ஸ்டீனுக்கு ஏதோ ஒரு அனுகூலம் இருந்தது என்றால் நிச்சயமாக அது குரல் அல்ல. அப்படி என்றால் நம்முடைய மொழியில் அப்படி என்னதான் சிறப்பு இருக்கிறது? நம்முடைய மொழி அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது என்பதுதான் பொதுவான விடையாக உள்ளது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒலிகளையும் சமிக்கைகளையும் தொடர்புபடுத்தி வெவ்வேறு பொருள் கொண்ட எண்ணற்ற வாக்கியங்களை நம்மால் உருவாக்க முடியும். இதன் காரணமாக நம்மை சுற்றிலும் உள்ள உலகை பற்றிய அளப்பரிய தகவல்களை நம்மால் உள்வாங்கிக் கொள்ளவும், பதிவு செய்து கொள்ளவும், பிறருடன் பரிமாறிக்கொள்ளவும் முடிகிறது. ஒரு பச்சை குரங்கால் தன் தோழர்களிடம் எச்சரிக்கை, ஒரு சிங்கம் வருகிறது என்று மட்டுமே கத்த முடியும். ஆனால் ஆற்றின் வளைவின் அருகே ஒரு சிங்கம் ஒரு காட்டெருமை கூட்டத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்ததை இன்று காலையில் தான் பார்த்ததாக ஒரு நவீன மனிதனால் தன் நண்பர்களிடம் கூற முடியும். பிறகு துல்லியமாக அது எந்த இடம் என்பதையும் அந்த இடத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பல்வேறு பாதைகளையும் அவனால் விவரிக்க முடியும். இந்த தகவல்களை கருத்தில் கொண்டு அவனுடைய குழுவினர் தீர ஆலோசித்து தாங்கள் அந்த ஆற்றுக்கு சென்று அந்த சிங்கத்தை அங்கிருந்து துரத்திவிட்டு அந்த காட்டெருமைகளை வேட்டையாடலாமா என்று தீர்மானிக்க முடிகிறது. ஆனால் இவ்வுலகை பற்றிய தகவல்களை பறிந்து கொள்வதற்கான ஒரு வழியாகவே நம்முடைய தனித்துவமான மொழி உருவானதாக ஓர் இரண்டாவது கோட்பாடு கூறுகிறது. ஆனால் இங்கு தெரிவிக்கப்பட வேண்டிய இருந்த முக்கியமான தகவல் சிங்கங்களையோ அல்லது காட்டெருமைகளையோ பற்றியது அல்ல. மாறாக மனிதர்களை பற்றியதே. வம்பு பேசுவதற்கான ஒரு வழியாகவே நம்முடைய மொழி வளர்ந்துள்ளது. ஹோமோசேப்பியன்ஸ் அடிப்படையில் ஒரு சமூக விலங்கு என்று இக்கோட்பாடு கூறுகிறது. நாம் உயிர் பிழைத்து இருப்பதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் சமூக ஒத்துழைப்பு தான் நம்முடைய அடிப்படை தேவையாக உள்ளது. சிங்கங்களும் காட்டெருமைகளும் இருக்கின்ற இடங்களை பற்றி மட்டுமே மனிதர்கள் அறிந்திருப்பது போதுமானது அல்ல. தங்கள் குழுவில் யாருக்கு யார் மீது வெறுப்பு உள்ளது, யார் யாரோடு நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறார்கள், யார் நேர்மையானவர்கள், யார் ஏமாற்று பேர்வழிகள் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டியது அதைவிட அதிக முக்கியமாகும். ஒரு சில நபர்களுக்கு இடையே தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்ற உறவுகளை கண்காணிப்பதற்கு ஒருவர் எவ்வளவு தகவல்களை திரட்டி பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மலைப்பாக இருக்கிறது. 50 நபர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவில் இருவர் தனிப்பட்ட முறையில் ஒருவரோடு ஒருவர் 1225 விதங்களில் தொடர்பு வைத்திருக்க முடியும். அதோடு எண்ணற்ற விதங்களில் அவர்கள் தங்களுக்குள் சிக்கலான சமூக உறவுகளை அமைத்துக் கொள்ள முடியும். மனித குரங்குகள் அனைத்துமே இத்தகைய சமூக தகவல்களில் தீவிர ஆர்வம் காட்டுகின்றன. ஆனால் திறமையாக வம்பு பேச்சில் ஈடுபடுவது அவற்றுக்கு பெரும் பிரச்சனையாகவும் இருக்கிறது. ஒருவருடைய முதுகுக்கு பின்னால் வம்பு பேசுவது நியண்டர்தால்களுக்கும் பண்டைய ஹோமோசேப்பியன்ஸுக்கும் கூட கடினமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையிலான நபர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கு இது ஓர் இன்றியமையாத திறனாகும். நவீன சேப்பியன்ஸ் சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு கைவசப்படுத்திய புதிய மொழி திறமைகள் அவர்கள் மணிக்கணக்கில் வம்பு பேச்சிலும் வீண் அரட்டையிலும் ஈடுபடுவதை சாத்தியமாக்கின. யார் நம்பத்தக்கவர்கள் என்பது பற்றிய நம்பகமான தகவல்கள் இருந்த பொழுது சிறிய கூட்டங்களால் பெரிய கூட்டங்களாக விரிவடைய முடிந்தது.
சேப்பியன்ஸால் வலிமையான மற்றும் அதிக நயமான வகையான ஒத்துழைப்பை உருவாக்கிக் கொள்ள முடிந்தது. வம்பு பேச்சு கோட்பாடு என்பது வேடிக்கையானதாக தோன்றக்கூடும். ஆனால் எண்ணற்ற ஆய்வுகள் அதற்கு ஆதரவாக உள்ளன. இன்று கூட மனித கருத்து பரிமாற்றங்களில் பெரும்பகுதி வம்பு பேச்சாகத்தான் இருக்கிறது. அவர்கள் மின்னஞ்சல்கள் மூலமாக பேசிக் கொண்டாலும் சரி, அல்லது தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது செய்தித்தாள் கட்டுரைகள் வாயிலாகவோ கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாலும் சரி, வம்பு பேச்சாகத்தான் அவர்கள் பரிமாறிக்கொள்ளும் முக்கிய தகவலாக இருக்கிறது. வம்பு பேச்சில் ஈடுபடுவது நமக்கு மிகவும் இயல்பாக வருவதை பார்க்கும் பொழுது, நம்முடைய மொழி முக்கியமாக இந்த விஷயத்திற்காகவே உருவாவதைப் போல தோன்றுகிறது. வரலாற்று பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பேராசிரியர்கள் மதிய உணவு இடைவெளியில் சந்தித்துக் கொள்ளும் பொழுது, முதலாம் உலகப் போருக்கான காரணங்களைப் பற்றி பேசிக் கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அறிவியல் கருத்தரங்குகளில் கலந்து கொள்ளும் அணுக்கரு இயற்பியலாளர்கள் தேநீர் இடைவெளிகளின் பொழுது குவாக்குகளை பற்றி விவாதிப்பதில் தங்கள் நேரத்தை செலவிடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சில சமயங்கள் அப்படி நடக்கிறது. ஆனால் பெரும்பாலான நேரம் தன் கணவன் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததை கண்டுபிடித்து விட்ட ஒரு பேராசியை பற்றியோ, அல்லது தங்கள் துறை தலைவருக்கும் நிறுவன தலைவருக்கும் இடையே நடந்த சண்டையை பற்றியோ, அல்லது தங்களுடைய சக ஊழியர் ஒருவர் தன்னுடைய ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதியை கொண்டு நவீன கார் ஒன்றை வாங்கியது குறித்த வதந்திகளை பற்றியோ தான் அவர்கள் வம்பு பேசுகின்றனர். பொதுவாக வம்பு பேச்சு எப்பொழுதும் தவறான செய்கைகள் மீதுதான் கவனம் செலுத்துகிறது. வதந்திகளை பரப்புகின்றவர்கள்தான் மோசமானவர்களைப் பற்றி நம்முடைய சமுதாயத்திற்கு எடுத்து உரைத்து ஏமாற்று பேர்வழியிடமிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கின்ற பத்திரிகையாளர்களின் முன்னோடிகளாவர். வம்பு பேச்சு கோட்பாடும் ஆற்றின் அருகே ஒரு சிங்கம் இருக்கிறது என்ற கோட்பாடும் நடைமுறையில் ஏற்புடையவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனாலும் நம்முடைய மொழியின் உண்மையான தனித்துவமான அம்சம் மனிதர்களையும் சிங்கங்களையும் பற்றிய தகவல்களை பரப்புவதற்கான அதனுடைய திறன் அல்ல. மாறாக இல்லவே இல்லாத விஷயங்களை பற்றிய தகவல்களை பரப்புவதற்கான அதனுடைய திறன்தான் நம்முடைய மொழிக்குரிய தனித்துவமான அம்சமாகும். நமக்கு தெரிந்தவரை தாங்கள் ஒருபோதும் பார்த்திராத, தொட்டிராத மற்றும் முகந்திராத ஏராளமான விஷயங்களை பற்றி பேசுவதற்கு சேப்பியன்ஸால் மட்டுமே முடியும். செவிவழி கதைகள், பாரம்பரிய கதைகள், கடவுளர், மதங்கள் ஆகியவை அறிவு புரட்சியை தொடர்ந்துதான் முதன்முறையாக தோன்றின. முன்பெல்லாம் விலங்குகளாலும் மனித இனத்தினராலும் எச்சரிக்கை, ஒரு சிங்கம் வருகிறது என்று கூற முடிந்தது. ஆனால் அறிவு புரட்சியின் விளைவாக சிங்கம்தான் நம்முடைய பழங்குடியின் காவல் தெய்வம் என்று கூறுவதற்கான திறனை ஹோமோசேப்பியன்ஸ் கைவசப்படுத்தினர். கற்பனை புனைவுகளை பற்றி பேசுவதற்கான இந்த திறன்தான் சேப்பியன்ஸ் மொழியின் மிகவும் தனித்துவமான அம்சமாகும். யதார்த்தத்தில் இல்லாத விஷயங்களை பற்றி பேசுவது ஹோமோசேப்பியன்ஸ் இனத்திற்கு மட்டுமே சாத்தியம் என்பதை எளிதாக ஒப்புக்கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு குரங்கிடம் சென்று, நீ இப்போது எனக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தால், நீ இறந்து குரங்குகளின் சொர்க்கத்தை சென்றடையும் பொழுது அங்கு உனக்கு கணக்கற்ற வாழைப்பழங்கள் கிடைக்கும் என்று வாக்கு கொடுப்பதன் மூலம் அதனிடமிருந்து ஒரு வாழைப்பழத்தை ஒருபோதும் உங்களால் வாங்க முடியாது. ஆனால் கற்பனை புனைவு ஏன் முக்கியமானதாக இருக்கிறது? உண்மையில் அது தவறான திசையில் உங்களை வழிநடத்தக்கூடும். உங்கள் கவனத்தை சிதறடிக்கக்கூடும். காளான்களையும் மான்களையும் தேடி காட்டிற்குள் செல்லும் மக்களோடு ஒப்பிடுகையில், தேவதைகளையும் ஒற்றை கொம்பு குதிரைகளையும் தேடி காட்டிற்குள் செல்லும் மக்கள் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவே. இல்லாத காவல் தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்வதில் பல மணி நேரத்தை நீங்கள் செலவிட்டால், உணவை சேகரிப்பதிலும் சண்டையிடுவதிலும் புணர்ச்சியில் ஈடுபடுவதிலும் நீங்கள் சிறப்பாக செலவிட்டிருக்கக்கூடிய பொன்னான நேரத்தை நீங்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். சரிதானே? கற்பனை புனைவானது விஷயங்களை நாம் வெறுமனே கற்பனை செய்வதற்கு வழிவகுத்து உள்ளதோடு நின்று விடாமல், அதை நாம் எல்லோருக்குமாக சேர்த்து கூட்டாக செயல்படுத்துவதை உறுதி செய்து உள்ளது. உலகம் படைக்கப்பட்டிருக்கும் விதம் பற்றி பைபிளில் கூறப்பட்டுள்ள கதைகளையும், தங்களுடைய மூதாதையர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்தனர் என்ற ஆஸ்திரேலிய பழங்குடியினர் நம்புகின்ற கதைகளையும், நவீன நாடுகளின் தேசியவாத கதைகளையும் நம்மால் எளிதாக புனைய முடிகிறது. இப்படிப்பட்ட கதைகள் மக்கள் அதிக எண்ணிக்கையில் ஒத்துழைப்பதற்கான திறனை சேப்பியன்ஸுக்கு கொடுக்கின்றன. எறும்புகளாலும் தேனீக்களாலும் கூட மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய முடிகிறது. ஆனால் அவை சற்றும் வளைந்து கொடுக்காத ஒரு விதத்திலும் தம்முடைய நெருக்கமான உறவினர்களுடன் மட்டுமே அவ்வாறு இணைந்து செயல்படுகின்றன. ஓநாய்களும் சிம்பன்சிகளும் எறும்புகளை விட அதிகமாக வளைந்து கொடுத்து ஒத்துழைக்கின்றன. ஆனால் அவையும் தமக்கு மிகவும் நெருக்கமாக பரிச்சயமான உறுப்பினர்களுடன் சிறிய எண்ணிக்கையில் மட்டுமே ஒத்துழைக்கின்றன. ஷேப்பியன்ஸால் அதிகமாக வளைந்து கொடுத்தும் எண்ணற்ற அந்நியர்களுடன் இணைந்தும் செயல்பட முடிகிறது. அதனால்தான் எறும்புகள் நாம் மிச்சம் போட்டுள்ளவற்றை உட்கொண்டு விட்டு போகின்றன. சிம்பன்சிகள் உயிரியல் பூங்காக்களிலும் ஆராய்ச்சி கூடங்களிலும் அடைபட்டு கிடக்கின்றன. ஆனால் சேப்பியன்ஸ் இவ்வுலகை ஆண்டு கொண்டிருக்கின்றனர். பியோஜோ நிறுவனம் பற்றிய செவிவழி கதை.
நம்முடைய தூரத்து சொந்தங்களான சிம்பன்சிகள் பொதுவாக பல டஜன் உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறிய குழுக்களாவே வாழ்கின்றன. அவை தமக்கு இடையே நெருக்கமான நட்புறவை வளர்த்துக் கொள்கின்றன, சேர்ந்து வேட்டையாடுகின்றன. பஃபோன்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் எதிரி சிம்பன்சிகளுக்கும் எதிராக தோளோடு தோள் கொடுத்து சண்டையிடுகின்றன. அவற்றின் சமூக கட்டமைப்பு அடுக்கதிகார முறையில் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு குழுவிலும் ஒரு சிம்பான்சி மிகுந்த ஆதிக்கம் செலுத்தும். எப்பொழுதும் ஒரு ஆண் சிம்பன்சி தான் அந்நிலையில் இருக்கும். அது ஆல்பா ஆண் என்று அழைக்கப்படுகிறது. பிற ஆண் சிம்பன்சிகளும் பெண் சிம்பன்சிகளும் எப்பொழுதும் அந்த ஆல்பா ஆணுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன. மனிதர்கள் எவ்வாறு ஓர் அரசனின் முன்பாக பணிவோடு தலைவணங்கி நிற்பரோ அதே போல அவையும் அந்த ஆல்பா ஆணின் முன்பாக பணிவோடு குனிந்து நிற்கின்றன. ஒரு விதமான உருமல் சத்தத்தையும் அவை வெளியிடுகின்றன. ஓர் ஆல்பா ஆண் தன்னுடைய படையினரிடையே சமூக இணக்கத்தை உருவாக்கவும் அதை தக்க வைத்துக் கொள்ளவும் பெரும் முயற்சி மேற்கொள்கிறது. இரண்டு உறுப்பினர்கள் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது அது குறுக்கிட்டு அங்கு வன்முறை ஏதும் நிகழாமல் தடுக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அது பிற உறுப்பினர்களிடம் இரக்கம் காட்டுவது இல்லை. தனக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை தான் மட்டுமே உண்ணுவதில் அது உறுதியாக இருக்கிறது. தன் குழுவில் அடுக்கதிகார அமைப்பில் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற ஆண் சிம்பன்சிகள் பெண் சிம்பன்சிகளுடன் புணர்ச்சியில் ஈடுபடுவதை அது தடுத்து விடுகிறது. ஆல்பா பதவிக்கு இரண்டு ஆண் சிம்பன்சிகள் போட்டியிடும் பொழுது தம்முடைய குழுவுக்குள் தமக்கு பெரும் ஆதரவை திரட்டி விரிவான கூட்டணிகளை உருவாக்குவதன் மூலம் அவை அப்போட்டியில் பங்கு கொள்கின்றன. ஆதரவாளர்களுக்கும் ஆல்பா பதவிக்கு போட்டியிடும் சிம்பன்சிகளுக்கும் இடையேயான உறவுகள் தினமும் அன்பை வெளிப்படுத்துவதன் அடிப்படையில் அமைந்துள்ளன. கட்டி அணைத்தல், தொடுதல், முத்தமிடுதல், அழகுபடுத்தி விடுதல் போன்றவற்றின் மூலம் ஆல்பா பதவிக்கு போட்டியிடும் சிம்பன்சிகள் தன் அன்பை வெளிப்படுத்துகின்றன. தேர்தல் பிரச்சாரங்களில் கலந்து கொள்ளும் மனித அரசியல்வாதிகள் எப்படி எல்லோருடனும் கைகோலுக்குவரோ, எப்படி கைக்குழந்தைகளை முத்தமிடுவரோ, அதே போல தம்முடைய குழுவின் தலைமை பொறுப்பை அடைய விரும்புகின்ற சிம்பன்சிகள் மற்ற உறுப்பினர்களை கட்டி அணைப்பதிலும் அவற்றின் முதுகில் தட்டி கொடுப்பதிலும் சிம்பன்சி குட்டிகளை முத்தமிடுவதிலும் அதிக நேரத்தை செலவிடுகின்றன. ஆல்பா ஆண் பதவியை ஒரு சிம்பன்சி வெற்றி கொள்வது தன்னுடைய உடல் வலிமையால் அல்ல, மாறாக ஒரு பெரிய நிலையான கூட்டணியை முன்னின்று வழிநடத்துவதன் மூலமாகத்தான் அது வெற்றி பெறுகிறது. ஆல்பா பதவிக்கான வெளிப்படையான போராட்டங்களின் போது மட்டுமின்றி அன்றாட நடவடிக்கைகளின் அனைத்திலும் கூட கூட்டணிகள் ஒரு மைய பங்கு வகிக்கின்றன. ஒரு கூட்டணியில் உள்ள சிம்பன்சிகள் ஒன்றோடு ஒன்று அதிக நேரம் செலவிடுகின்றன. தமக்கு இடையே உணவை பகிர்ந்து கொள்ளுகின்றன. பிரச்சனையான நேரத்தில் ஒன்றுக்கொன்று உதவி கொள்கின்றன. குழுக்கள் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான வரம்புகள் இருக்கின்றன. ஒரு குழு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதன் உறுப்பினர்கள் ஒன்றை ஒன்று மிக நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஒருபோதும் சந்தித்திராத, ஒருபோதும் தமக்குள் சண்டையிட்டிராத, பரஸ்பரம் ஒன்றை ஒன்று அழகுபடுத்துவதில் ஈடுபட்டிராத இரண்டு சிம்பன்சிகளால் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நம்பலாமா என்பதையும், ஒருவருக்கொருவர் உதவி கொள்வது பயனுள்ளதா என்பதையும், அடுக்கதிகார அமைப்பை பொறுத்தவரை யாருடைய நிலை உயர்ந்தது என்பதையும் அறிந்து கொள்ளவே முடியாது. இயல்பான சூழ்நிலையில் ஒரு சிம்பன்சி குழுவில் சுமார் 20 50 சிம்பன்சிகள் வரை இருக்கும். அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது சமூக ஒழுங்கு சீர்கெடுகிறது. இறுதியில் அங்கு ஒரு பிளவு ஏற்பட்டு சில உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு புதிய குழுவை உருவாக்கிக் கொள்கின்றனர். ஒரு சில குழுக்களில் மட்டுமே 100க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருப்பதை உயிரியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். தனித்தனி குழுக்கள் அரிதாகவே ஒன்றோடு ஒன்று ஒத்துழைக்கின்றன. மாறாக தம்முடைய வசிப்பிட எல்லைக்காகவும் உணவுக்காகவும் அவை ஒன்றோடு ஒன்று போட்டியிடுகின்றன. குழுக்களுக்கு இடையே நீண்ட கால சண்டைகள் நடைபெற்றுள்ளதை ஆராய்ச்சியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக ஆவணங்களில் பதிவு செய்துள்ளனர். ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தன்னுடைய அண்டை கூட்டம் ஒன்றின் பெரும்பாலான உறுப்பினர்களை கொன்று குவித்து இனப்படுகொலை ஒன்றை நடத்தியதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பண்டைய ஹோமோசேப்பியன்ஸ் உட்பட துவக்க கால மனிதர்கள் அனைவரின் சமூக வாழ்விலும் இதே போக்கு ஆதிக்கம் செலுத்தியது. சிம்பன்சிகளைப் போலவே மனிதர்களும் சமூக ரீதியான உள்ளுணர்வை கொண்டுள்ளனர். இந்த உள்ளுணர்வு தான் நம்முடைய மூதாதையர் தங்களுக்குள் நட்புறவையும் அடுக்கதிகார அமைப்பையும் ஏற்படுத்திக் கொள்ளவும், சேர்ந்து சண்டையிடவும், சேர்ந்து வேட்டையாடவும் வழிவகுத்தது. ஆனால் சிம்பன்சிகளின் சமூக உள்ளுணர்வைப் போலவே மனிதர்களுடைய உள்ளுணர்வும் சிறிய நெருக்கமான குழுக்களுக்கு மட்டுமே பொருத்தமானதாக இருந்தது. ஒரு குழு அளவுக்கு அதிகமாக பெரிதாக வளர்ந்த பொழுது அதன் சமூக ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. அக்குழு பிளவுபட்டு விட்டது. ஒரு செழிப்பான பள்ளத்தாக்கால் பண்டைய சேப்பியன்ஸ் 500 பேருக்கு உணவளிக்க முடிந்தாலும் கூட அத்தனை அந்நியர்கள் சேர்ந்து வாழ்வது சாத்தியமற்றதாக இருந்தது. யார் தலைவராக இருக்க வேண்டும், யார் எங்கே வேட்டையாட வேண்டும், யார் யாருடன் புணர்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்பதில் அவர்களால் எப்படி ஒரு உடன்பாட்டிற்கு வர முடியும்? அறிவு புரட்சி ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஹோமோசேப்பியன்ஸ் பெரிய மற்றும் அதிக நிலையான குழுக்களை உருவாக்கிக் கொள்வதற்கு வம்பு பேச்சு உதவியது. ஆனால் வம்பு பேச்சிற்கும் எல்லைகள் இருக்கின்றன.
வம்பு பேச்சினால் இணைந்துள்ள ஒரு குழுவின் இயல்பான உச்சபட்ச எண்ணிக்கை சுமார் 150 தனிநபர்கள்தான் என்று சமூகவியல் ரீதியான ஆராய்ச்சி வெளிக்காட்டியுள்ளது. பெரும்பாலான மக்களால் அதிகபட்சமாக 150 மனிதர்களைப் பற்றி மட்டுமே நெருக்கமாக அறிந்திருக்கவோ அல்லது வம்பு பேசவோ முடிகிறது. இன்று கூட மனித அமைப்புகளில் இருக்கும் தனிநபர்களின் உச்சபட்ச எண்ணிக்கை இந்த எண்ணை சுற்றிதான் அமைந்துள்ளது. இந்த வரம்புக்கு கீழே சமூகங்கள், வியாபாரங்கள், சமூக தொடர்புகள், இராணுவ பிரிவுகள் ஆகியவற்றால் தம்மை ஒழுங்காக பராமரித்துக் கொள்ள முடிகிறது. முக்கியமாக ஒருவரை ஒருவர் நெருக்கமாக அறிந்திருப்பது, வம்பு பேசுவது ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களால் தங்கள் அமைப்புகளை ஒழுங்காக நிர்வகிக்க முடிகிறது. ஒழுங்கை நிலைப்படுத்துவதற்கு எந்தவிதமான பதவி அலங்காரங்களோ அல்லது சட்ட புத்தகங்களோ தேவையில்லை. 30 வீரர்களை உள்ளடக்கிய ஒரு படைப்பிரிவால் அல்லது 100 நபர்களை உள்ளடக்கிய ஒரு நிறுவனத்தால் நெருக்கமான உறவுகளின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஒழுங்குடன் சிறப்பாக செயல்பட முடியும். எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு வீரனால் தன் கூட்டத்தின் அரசனாக மாற முடியும். அதிகாரத்தை உள்ளடக்கிய பதவிகளில் இருக்கின்றவர்கள் மீது கூட அதிகாரம் செலுத்த முடியும். ஒரு நிர்வாக குழுமமோ, ஒரு முதன்மை நிர்வாக அதிகாரியோ அல்லது ஒரு கணக்கியல் துறையோ இல்லாமல் கூட ஒரு சிறிய குடும்ப வணிகத்தால் வெற்றிகரமாக செயல்பட முடியும். ஆனால் 150 தனிநபர்கள் என்ற அந்த வரம்பு மீறப்படும் பொழுது விஷயங்கள் மாறுகின்றன. ஒரு சிறிய படைப்பிரிவை நிர்வகிக்கின்ற அதே விதத்தில் 1000 வீரர்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய படையை உங்களால் இயக்க முடியாது. வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற குடும்ப வணிகங்கள் கூட மிக பெரிதாக வளர்ந்து அதிகமான ஊழியர்களை வேலைக்கு எடுத்துக் கொள்ளும் பொழுது ஒரு நெருக்கடியை எதிர்கொள்கின்றன. அவர்களால் தங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் விரைவில் தோல்வியை தழுவுவர். இந்த வரம்பை மீறி இறுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்களை உள்ளடக்கிய நகரங்களையும் கோடிக்கணக்கான மக்கள் மீது அதிகாரம் செலுத்திய பேரரசுகளையும் ஹோமோசேப்பியன்ஸால் எப்படி உருவாக்க முடிந்தது? புனைகதையின் தோற்றம்தான் அதற்கான ரகசியம் என்று தோன்றுகிறது. பொதுவான கட்டுக்கதைகளின் நம்பிக்கைகள் கொள்வது மூலம் பெரும் எண்ணிக்கையிலான அந்நியர்களால் வெற்றிகரமான ஒரு குழுவாக இயங்க முடியும். ஒரு நவீன மாநிலம், ஒரு இடைக்கால தேவாலயம், ஒரு பண்டைய நகரம் அல்லது ஒரு பண்டைய பழங்குடியினம் என்று எதுவாக இருந்தாலும் சரி, பெரும் எண்ணிக்கையிலான மனிதர்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு ஒட்டுமொத்த மக்களின் கற்பனையில் மட்டுமே இருக்கின்ற பொதுவான கட்டுக்கதைகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. தேவாலயங்கள் பொதுவாக மத ரீதியான கட்டுக்கதைகளில் வேரூன்றியுள்ளன. ஒரு பொழுதும் ஒருவரை ஒருவர் சந்தித்திராத இரண்டு கத்தோலிக்கர்களால் ஒரு சிலுவை போரில் ஒன்றாக இணைந்து செயல்பட முடிகிறது. ஒரு மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதியுதவி வழங்க முடிகிறது. ஏனெனில் கடவுள் மனித வடிவில் அவதரித்தார் என்றும் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காகத்தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொண்டார் என்றும் அவர்கள் இருவருமே நம்புகின்றனர். மாநிலங்கள் பொதுவான தேசிய கட்டுக்கதைகளில் வேரூன்றியுள்ளன. முன்பின் பரிச்சயம் இல்லாத இரண்டு செர்பியர்கள் பரஸ்பரம் அடுத்தவரை காப்பாற்றுவதற்காக தங்கள் உயிரை பணயம் வைக்க தயாராக இருப்பர். ஏனெனில் செர்பியா என்ற ஒரு நாட்டின் இருத்தலிலும் செர்பியா தங்கள் தாய்நாடு என்பதிலும் செர்பிய தேசிய குடியிலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். நீதித்துறை அமைப்புகள் பொதுவான சட்டம் குறித்த கட்டுக்கதைகளில் வேரூன்றியுள்ளன. முன்பின் அறிமுகம் இல்லாத இரண்டு வழக்கறிஞர்களால் ஓர் அந்நியனின் சார்பில் வாதிடுவதற்கு இணைந்து செயல்பட முடியும். ஏனெனில் சட்டங்கள், நியாயம், மனித உரிமைகள், தங்களுக்கு கிடைக்கவிருக்கும் பணம் ஆகியவற்றில் அவர்கள் இருவருமே நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஆனாலும் மேற்கூறப்பட்டவற்றில் ஒன்று கூட உண்மையில் இல்லை. மக்களாக உண்டாக்கி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற கதைகள் தான் அவை. மனிதர்களின் பொதுவான கற்பனைக்கு வெளியே பிரபஞ்சத்தில் கடவுளர் யாரும் இல்லை. எந்த நாடும் இல்லை, எந்த பணமும் இல்லை, எந்த மனித உரிமையும் இல்லை, எந்த சட்டமும் இல்லை, எந்த நியாயமும் இல்லை. பேய்கள் மற்றும் ஆவிகளை நம்பியதன் மூலமும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அனைவரும் சேர்ந்து நடமாடியதன் மூலமும் நாகரிகத்திற்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய சமூக ஒழுங்கை வலிமைப்படுத்தினர் என்பதை மக்கள் எளிதாக புரிந்து கொள்கின்றனர். ஆனால் நம்முடைய நவீன மனித அமைப்புகளும் துல்லியமாக அதே அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். எடுத்துக்காட்டாக பெரு நிறுவனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நவீன தொழிலதிபர்களும் வழக்கறிஞர்களும் உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் ஆவர். அவர்களுக்கும் பழங்குடியினரான சாமன்களுக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு நவீன வழக்கறிஞர்கள் அதிக வினோதமான கதைகளை கூறுகின்றனர் என்பதுதான். பியோஜா பற்றிய கற்பனை கதை இதற்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. ஸ்டேரல் குகையில் கண்டெடுக்கப்பட்ட சிங்க மனிதனை போன்ற உருவத்தை கொண்ட ஒரு சின்னம் பாரிஸ் நகரில் இருந்து சிட்னி வரையில் கார்களிலும், லாரிகளிலும், மோட்டார் பைக்குகளிலும் பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஐரோப்பாவின் மிக பழமையான மற்றும் மிக பெரிய கார் உற்பத்தி நிறுவனமான பியோஜாவால் தயாரிக்கப்படுகின்ற வண்டிகளின் முற்பகுதியை அலங்கரிக்கின்ற ஒரு உருவச் சின்னம் அது. ஸ்டேரல் குகையிலிருந்து வெறும் 300 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வேலோன்டிக்கனி என்ற கிராமத்தில்
ஒரு சிறு குடும்ப வணிகமாக துவக்கப்பட்டதுதான் ஃபியோஜோ நிறுவனம். இன்று அந்நிறுவனம் உலக அளவில் சுமார் 2 லட்சம் ஊழியர்களுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களில் பெரும்பாலானோர் ஒருவருக்கொருவர் முற்றிலும் அந்நியர்களாக இருக்கின்றனர். 2008ஆம் ஆண்டில் அந்நிறுவனம் 15 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்து சுமார் 5500 கோடி யூரோக்கள் வருவாயீட்டும் அளவுக்கு அந்த அந்நியர்கள் ஆற்றல் மிக்க வகையில் ஒத்துழைத்திருக்கின்றனர். ஃபியோஜோ எஸ்ஏ இதுதான் அந்நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமான பெயர். அந்நிறுவனம் இவ்வுலகில் இருக்கிறது என்று எதை வைத்து நாம் கூறுகிறோம்? ஃபியோஜோ வண்டிகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. ஆனால் அவை அந்நிறுவனம் அல்ல. உலகில் உள்ள எல்லா ஃபியூஜோ வண்டிகளையும் ஒரே நேரத்தில் அடுத்தி நொறுக்கி பழைய பொருட்களை வாங்கும் கடையில் அவற்றை விற்றாலும் ஃபியோஜோ எஸ்ஏ நிறுவனம் மறைந்து விடாது. அது தொடர்ந்து புதிய கார்களை தயாரித்துக் கொண்டும் தன்னுடைய வருடாந்திர அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டும் தான் இருக்கும். அந்நிறுவனத்திற்கு சொந்தமாக பல தொழிற்சாலைகளும் இயந்திரங்களும் விற்பனை காட்சி கூடங்களும் இருக்கின்றன. பல இயந்திர கைவினைஞர்களும் கணக்காளர்களும் செயலாளர்களும் அந்நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் மேற்கூறப்பட்ட அனைத்தும் சேர்ந்து கூட ஃபியோஜோ நிறுவனம் ஆகிவிடாது. ஏதேனும் ஒரு பேரழிவு ஃபியோஜோ நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களையும் கொன்றுவிட்டு தொழிற்சாலை இயந்திரங்களையும் நிர்வாக அலுவலகங்களையும் முற்றிலுமாக அழிக்கக்கூடும். ஆனால் அப்போது கூட அந்நிறுவனத்தால் பணத்தை கடன் வாங்கி புதிய ஊழியர்களை பணியில் அமர்த்தி புதிய தொழிற்சாலைகளை கட்டி எழுப்பி புதிய இயந்திரங்களை வாங்க முடியும். ஃபியோஜோ நிறுவனத்திற்கு என்று மேலாளர்களும் பங்குதாரர்களும் இருக்கின்றனர். ஆனால் அவர்களும் அந்நிறுவனம் அல்ல. எல்லா மேலாளர்களையும் பணியில் இருந்து நீக்கிவிட முடியும். பங்குகள் அனைத்தையும் விற்றுவிட முடியும். ஆனாலும் அந்நிறுவனம் தொடர்ந்து உறுதியாக நிலை கொண்டிருக்கும். ஃபியோஜோ நிறுவனம் எதன் தாக்குதலுக்கும் ஆளாகாது. அது நிரந்தரமானது என்று அதற்கு அர்த்தம் இல்லை. அந்நிறுவனம் கலைக்கப்பட்டாக வேண்டும் என்று ஒரு நீதிபதி ஆணையிட்டால் அந்நிறுவனத்தின் தொழிற்சாலைகள் அப்படியே இருக்கும். அதன் ஊழியர்களும் கணக்காளர்களும் மேலாளர்களும் பங்குதாரர்களும் தொடர்ந்து வாழுவர். ஆனால் ஃபியூஜோ எஸ்ஏ மட்டும் உடனடியாக மறைந்துவிடும். சுருக்கமாக கூறினால் இந்த பௌதீக உலகத்துடன் ஃபியூஜோவுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. அந்நிறுவனம் உண்மையிலேயே நிலை கொண்டிருக்கிறதா? ஃபியோஜோ என்பது நம்முடைய கட்டு கற்பனையில் விளைந்த ஒரு புனைகதையாகும். வழக்கறிஞர்கள் இதை ஒரு சட்ட புனைகதை என்று அழைக்கின்றனர். ஃபியோஜோவை யாராலும் சுட்டி காட்ட முடியாது. அது தொட்டு உணரப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஆனால் சட்ட ரீதியான உரிமைகளையும் கடமைகளையும் கொண்ட ஒரு பொருளாக அது நிலைத்திருக்கிறது. உங்களையும் என்னையும் போலவே அது எந்த நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதன் சட்டங்களுக்கு உட்பட்டதாக அது உள்ளது. அந்நிறுவனத்தால் வங்கியில் தன் பெயரில் ஒரு கணக்கை திறக்க முடியும். சொத்துக்களை வாங்க முடியும். அது வரிகளை செலுத்துகிறது. அந்நிறுவனத்தின் உரிமையாளர்களையும் ஊழியர்களையும் விடுத்து தனியாக அந்நிறுவனத்தின் மீது மட்டும் நம்மால் வழக்கு தொடர முடியும். பியோஜா நிறுவனம் லிமிடெட் நிறுவனங்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட சட்ட புனைகதை வகையை சார்ந்தது. இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு பின்னால் உள்ள யோசனை மனித குலத்தின் மிக அறிவார்ந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும். ஹோமோசேப்பியன்ஸ் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இவை எதுவும் இல்லாமல் தான் வாழ்ந்தனர். வரலாற்று பதிவுகளின்படி சதையும் இரத்தமும் கொண்ட மனிதர்களால் மட்டுமே சொத்துக்களை வாங்க முடியும். அதாவது அவர்கள் 2 கால்களில் நிற்கக்கூடியவர்களாகவும் பெரிய மூளைகளை சுமந்து கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக 13ஆம் நூற்றாண்டு பிரான்சில் ஜீன் என்பவர் சுமை வண்டிகள் தயாரிக்கும் ஒரு பணிமனையை நிர்மாணித்திருந்தால் அவரேதான் அந்த வியாபாரமும் என்று பொருள்படும். அவர் உற்பத்தி செய்த ஒரு வண்டி அதை ஒருவர் வாங்கிய ஒரு வாரத்தில் உடைந்து விட்டால் ஜீன் மீது தனிப்பட்ட முறையில் அந்நபர் வழக்கு தொடர்ந்திருப்பார். தன்னுடைய பணிமனையை உருவாக்குவதற்கு ஜீன் 1000 பொற்காசுகளை கடன் வாங்கியிருந்து அவருடைய தொழில் தோற்று போனால் அவர் தன்னுடைய வீடு தன் பசு தன் நிலம் போன்ற தன்னுடைய தனிப்பட்ட சொத்துக்களை விற்று அக்கடனை அடைக்க வேண்டியிருந்திருக்கும். அவர் தன்னுடைய குழந்தைகளை கூட அடிமைகளாக விற்க வேண்டியிருந்திருக்கும். அப்படியும் அவரால் தன் கடனை முழுவதையும் அடைக்க முடியாமல் போனால் அரசாங்கம் அவரை சிறையில் அடைத்திருக்கும். அல்லது அவருக்கு கடன் கொடுத்தவர்கள் அவரை தங்களுக்கு அடிமையாக ஆக்கியிருப்பர். தன்னுடைய பணிமனையால் ஏற்பட்ட அனைத்து செலவுகளுக்கும் எந்த வரம்பும் இன்றி அவர்தான் முழு பொறுப்பு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தால் சொந்தமாக ஒரு தொழிலை துவக்குவதற்கு முன்பாக நீங்கள் இருமுறை யோசித்திருப்பீர்கள். இந்த சட்ட சிக்கல்தான் சொந்தமாக தொழில்களை துவக்குவதை தடுத்தது. மக்கள் புதிய தொழில்களை துவக்க அஞ்சினர். பண விஷயத்தில் அவர்கள் எந்த சாகசத்திலும் ஈடுபட விரும்பவில்லை. தங்களுடைய குடும்பங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்து விடக்கூடிய சாத்தியம் இருந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட அவர்கள் தயாராகவே இருக்கவில்லை. அது அவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு வாய்ந்ததாகவும் தோன்றவில்லை. அதனால்தான் லிமிடெட் நிறுவனங்களின் இருத்தல் பற்றி மக்கள் கூட்டாக கற்பனை செய்ய தொடங்கினர். அப்படிப்பட்ட நிறுவனங்கள் அவற்றை தோற்றுவித்த நபர்களிடம் இருந்தும் அவற்றில் பணத்தை முதலீடு செய்தவர்களிடமிருந்தும் அவற்றை நிர்வகித்துக் கொண்டிருந்தவர்களிடமிருந்தும் சட்ட ரீதியாக தனித்து இருந்தன. கடந்த ஒரு சில நூற்றாண்டுகளாக அப்படிப்பட்ட நிறுவனங்கள் தான் பொருளாதார அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக திகழ்ந்து வந்துள்ளன.
நாம் அவற்றுக்கு மிகவும் பழக்கப்பட்டு விட்டதால் அவை நம்முடைய கற்பனையில் மட்டுமே உள்ளன என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அமெரிக்காவில் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு நிறுவனம் ஒன்றுக்கான துறை சார்ந்த வார்த்தை கார்ப்பரேஷன் என்பதாகும். இது ஒரு முரண் விஷயமாகும். ஏனெனில் கார்ப்பரேஷன் என்ற வார்த்தை கார்பஸ் என்ற லத்தீன் வார்த்தையில் இருந்து வருகிறது. லத்தீன் மொழியில் அந்த வார்த்தைக்கு உடல் என்று பொருள். கார்ப்பரேஷன்களிடம் இல்லாத ஒரே ஒரு விஷயம் அதுதான். அந்நிறுவனங்களுக்கு உண்மையான உடல்கள் இல்லை என்ற போதிலும் அமெரிக்க சட்ட அமைப்பு முறை அவற்றை சட்ட ரீதியான தனிநபர்களாக கருதுகிறது. அதாவது அவற்றை இரத்தமும் சதையும் கொண்ட மனிதர்களாக கருதுகிறது. 1896இல் ஸ்பிரிங்குகள், ரம்பங்கள், மிதிவண்டிகள் ஆகியவற்றை தயாரித்த ஒரு உலோக பணிமனையை தன்னுடைய பெற்றோரிடமிருந்து ஸ்வீகரித்த அர்மாண்ட் பியோஜோ கார் உற்பத்தி தொழிலுக்குள் நுழைய தீர்மானித்த பொழுது பிரெஞ்சு சட்ட அமைப்பு முறை அமெரிக்க சட்ட அமைப்பு முறை செய்த அதே காரியத்தை தான் செய்தது. அர்மாண்ட் ஒரு வரையறுக்கப்பட்ட பொறுப்பு நிறுவனத்தை தோற்றுவித்து அதற்கு தன்னுடைய பெயரையே வைத்தார். ஆனாலும் அது அவரிடமிருந்து தனித்து இருந்தது. அந்நிறுவனம் தயாரித்த கார்களில் ஒன்று பழுது ஆனால் அதை வாங்கியவரால் பியோஜோ நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர முடியும். ஆனால் அர்மாண்ட் மீது அவரால் எந்த வழக்கும் தொடர முடியாது. அந்நிறுவனம் லட்சக்கணக்கான பிராங்குகளை கடன் வாங்கியிருந்து பின்னர் திவால் ஆனால் தனக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு ஒரு பிராங்கை கூட அர்மாண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் பியோஜோ நிறுவனத்திற்கு தான் கடன் கொடுத்திருக்கிறார்களே அன்றி ஹோமோசேப்பியன்ஸ் ஆன அர்மாண்ட் பியோஜோவுக்கு அல்ல. அர்மாண்ட் பியோஜோ 1915இல் காலமானார். ஆனால் அவருடைய நிறுவனமான பியோஜோ இன்னும் உயிரோடுதான் இருந்து மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அர்மாண்ட் பியோஜோ என்ற ஒரு மனிதர் எப்படி பியோஜோ என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார்? வரலாறு நெடுகிலும் மத குருமார்களும் மந்திரவாதிகளும் எப்படி கடவுளரையும் அரக்கர்களையும் உருவாக்கி வந்துள்ளனரோ, ஆயிரக்கணக்கான பிரெஞ்சு பாதிரியார்கள் எப்படி உள்ளூர் தேவாலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயேசுபிரானின் உடலை இன்னும் உருவாக்கி கொண்டிருந்தனரோ, அதே வழியில்தான் அர்மான் தன் நிறுவனத்தை உருவாக்கினார். மக்களிடம் கதைகளை கூறி அவர்கள் அதை நம்பும்படி செய்வதை சுற்றியே அவை யாவும் அமைந்திருந்தன. பிரெஞ்சு பாதிரியார்களின் விஷயத்தில் இயேசுபிரானின் வாழ்க்கையையும் மரணத்தையும் பற்றி கத்தோலிக்க தேவாலயங்கள் கூறி வந்த கதைதான் முக்கியமானது. புனித ஆடுகளை அணிந்த ஒரு கத்தோலிக்க பாதிரியார் சரியான கணத்தில் சரியான வார்த்தைகளை கூறினால் சாதாரண ரொட்டியும் திராட்சை ரசமும் கடவுளின் சதையாகவும் இரத்தமாகவும் மாறிவிடும் என்று அக்கதை கூறுகிறது. அப்பாதிரியார் ஹாக் எஸ்ட் கார்பஸ் மோயம், லத்தீன் மொழியில் இது என் உடல் என்று பொருள் என்று உரத்த குரலில் கூறியவுடன் அது மாயாஜாலமாக இயேசுவின் சதையாக மாறிவிடும். பாதிரியார் முறையாகவும் துல்லியமாகவும் எல்லா சடங்குகளையும் கடைபிடித்திருந்ததை பார்த்த கடவுள் நம்பிக்கை கொண்ட கோடிக்கணக்கான பிரெஞ்சு கத்தோலிக்கர்கள் அந்த புனித ரொட்டியிலும் திராட்சை ரசத்திலும் கடவுள் உண்மையிலேயே இருந்ததாக நம்பினர். பியோஜோ எஸ்ஏ நிறுவனத்தின் விஷயத்தில் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்ட விதிதான் முக்கிய கதையாக இருந்தது. பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களின்படி முறையாக சட்டம் பயின்ற ஒரு வழக்கறிஞர் முறையான சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள் அனைத்தையும் ஒழுங்காக கடைபிடித்து தேவையான மாய வசீகங்களையும் உறுதிமொழிகளையும் அற்புதமான அலங்கரிக்கப்பட்ட ஒரு தாளின் மீது எழுதி அந்த ஆவணத்தின் கீழே தன்னுடைய அழகான கையொப்பத்தை பதிவு செய்ததால் மாயாஜாலமாக ஒரு புதிய நிறுவனம் உருவாக்கப்பட்டு விடுகிறது. 1896இல் அர்மாண்ட் பியாஜோ தன்னுடைய நிறுவனத்தை உருவாக்க விரும்பிய பொழுது இந்த புனித செயல்முறைகள் அனைத்தையும் செய்வதற்கு பணம் கொடுத்து ஒரு வழக்கறிஞரை அவர் நியமித்தார். அந்த வழக்கறிஞர் சரியான சம்பிரதாயங்கள் அனைத்தையும் கடைபிடித்து தேவையான அனைத்து வசியங்களையும் உறுதிமொழிகளையும் கூறிய பொழுது கோடிக்கணக்கான பிரெஞ்சு குடிமக்கள் பியோஜோ நிறுவனம் உண்மையிலேயே யதார்த்தத்தில் பௌதீக வடிவம் பெற்றதைப் போல நடந்து கொண்டனர். மக்கள் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையான கதைகளை சொல்லுவது எளிதானது அல்ல. கதை சொல்லுவது கடினமான காரியம் அல்ல. ஆனால் அதை எல்லோரும் நம்பும்படி செய்வதுதான் பிரச்சனையே. வரலாற்றின் பெரும் பகுதி பின்வரும் கேள்வியை சுற்றித்தான் அமைந்துள்ளது. கடவுளர், நாடுகள், லிமிடெட் நிறுவனங்கள் ஆகியவற்றை பற்றிய குறிப்பிட்ட சில கதைகளை நம்பும்படி கோடிக்கணக்கான மக்களை ஒருவர் எப்படி ஒப்புக்கொள்ள வைப்பது? ஆனால் அது வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் பொழுது அது சேப்பியன்ஸுக்கு அளப்பரிய அதிகாரத்தை கொடுக்கிறது. ஏனெனில் கோடிக்கணக்கான அந்நியர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்து பொதுவான இலக்குகளை நோக்கி இணைந்து செயல்படுவதை அது சாத்தியமாக்குகிறது. ஆறுகள், மரங்கள், சிங்கங்கள் என்று இவ்வுலகில் பௌதீக ரீதியாக இருக்கின்றவற்றை பற்றி மட்டுமே நம்மால் பேச முடியும் என்ற நிலை இருந்திருந்தால் மாநிலங்கள், தேவாலயங்கள், சட்ட அமைப்பு முறைகள் ஆகியவற்றை உருவாக்குவது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். காலப்போக்கில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய பல கதைகளை உள்ளடக்கிய நம்புவதற்கு அரிய விதத்தில் சிக்கலான வலையமைப்பு ஒன்றை மக்கள் உருவாக்கி வந்துள்ளனர். இந்த வலையமைப்பிற்குள் பியோஜோ போன்ற புனை கதைகள் நிலைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அவை அளப்பரிய சக்தியையும் கைவசப்படுத்துகின்றன.
இந்த கதை வலையமைப்பு வாயிலாக மக்கள் உருவாக்குகின்ற விஷயங்கள் கல்வியாளர் வட்டங்களில் புனை கதைகள், சமூக கட்டுக்கதைகள் அல்லது கற்பனையான யதார்த்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு கற்பனையான யதார்த்தம் என்பது ஒரு பொய் அல்ல. ஆற்றின் அருகே சிங்கம் எதுவும் இல்லை என்பதை நான் நன்றாக அறிந்திருந்தும் அங்கே ஒரு சிங்கம் இருப்பதாக நான் கூறும் பொழுது நான் பொய் கூறுகிறேன் என்று பொருள். பொய்களில் எந்த சிறப்பும் இல்லை. பச்சை குரங்குகளாலும் சிம்பன்சிகளாலும் கூட பொய் சொல்ல முடியும். எடுத்துக்காட்டாக, அருகே எந்த சிங்கமும் இல்லாத ஒரு நேரத்தில் எச்சரிக்கை, ஒரு சிங்கம் வருகிறது என்று ஒரு பச்சை குரங்கு குரல் கொடுத்ததை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்தனர். இந்த எச்சரிக்கை அறிவிப்பை கேட்டவுடன் அவ்விடத்தில் ஒரு வாழைப்பழத்தை கண்டுபிடித்திருந்த சக குரங்கு ஒன்று பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டது. பொய் கூறிய குரங்கு அந்த வாழைப்பழத்தை திருடிக் கொண்டது. பொய் கூறுவதைப் போல் அன்றி ஒரு கற்பனையான யதார்த்தம் என்பது எல்லோரும் நம்புகின்ற ஒரு விஷயமாகும். இந்த சமூக நம்பிக்கை நிலைத்திருக்கும் வரை அந்த கற்பனையான யதார்த்தம் இவ்வுலகின் மீது தாக்கம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். சேரல் குகை சிங்க மனிதனின் உருவத்தை செதுக்கிய சிற்பி சிங்க மனிதன் என்ற காவல் தெய்வத்தின் இருத்தலில் உண்மையான நம்பிக்கை கொண்டிருந்திருக்கக்கூடும். சில மந்திரவாதிகள் ஏமாற்றுக்கார பேர்வழிகள் என்பது உண்மையாக இருந்தாலும் பெரும்பாலானோர் கடவுளர் மற்றும் அரக்கர்களின் இருத்தலில் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டுள்ளனர். பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் பணம் மற்றும் லிமிடெட் நிறுவனங்களின் இருத்தலில் உண்மையான நம்பிக்கை கொண்டுள்ளனர். மனித உரிமைகளுக்காக போராடுபவரில் பெரும்பாலானோர் மனித உரிமைகள் என்ற ஒன்று இருப்பதாகவே உண்மையிலேயே நம்புகின்றனர். 2011 லிபிய நாட்டு அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களின் மனித உரிமைகளை மதிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை அந்நாட்டிடம் வலியுறுத்திய பொழுது யாரும் பொய்யுரைத்துக் கொண்டிருக்கவில்லை. இத்தனைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை லிபியா, மனித உரிமைகள் ஆகிய அனைத்துமே நம்முடைய வளமான கற்பனைகளில் முளைத்து எழுந்த கதைகள்தான். அறிவு புரட்சி ஏற்பட்டதில் இருந்து ஷேப்பியன்ஸ் ஓர் இரட்டை யதார்த்தத்தில் வாழ்ந்து வந்துள்ளனர். ஒரு புறம் ஆறுகள், மரங்கள், சிங்கங்கள் ஆகிய பௌதீக ரீதியான யதார்த்தங்கள் இருக்கின்றன. மறுபுறம் கடவுளர், நாடுகள், லிமிடெட் நிறுவனங்கள் போன்ற கற்பனையான யதார்த்தங்கள் இருக்கின்றன. காலப்போக்கில் கற்பனையான யதார்த்தம் அதிக சக்தி கொண்டதாக மாறியது. எனவே இன்று ஆறுகள், மரங்கள், சிங்கங்கள் ஆகியவை தொடர்ந்து நிலைத்திருப்பது அமெரிக்கா, கூகுள் போன்ற கற்பனையான விஷயங்களின் தயவை சார்ந்துதான் உள்ளது. மரபணு தொகுதிகளை மீறிய வளர்ச்சி. வார்த்தைகளின் வாயிலாக ஒரு கற்பனையான யதார்த்தத்தை உருவாக்குவதற்கான திறன் எண்ணற்ற அந்நியர்கள் பயனுள்ள விதத்தில் ஒத்துழைப்பை சாத்தியமாக்கியது. ஆனால் அது அதைவிட பெரியதாக ஒன்றையும் செய்தது. பெரிய அளவிலான மனித ஒத்துழைப்பு என்பது கட்டுக்கதைகளின் அடிப்படையில் அமைந்திருப்பதால் அந்த கட்டுக்கதைகளை மாற்றுவதன் மூலம், அதாவது முற்றிலும் வேறுபட்ட கதைகளை கூறுவதன் மூலம் மக்கள் ஒத்துழைக்கின்ற விதத்தை மாற்ற முடியும். சரியான சூழல்களில் கட்டுக்கதைகள் மிக வேகமாக மாறக்கூடியவையாக இருக்கின்றன. 1789 பிரெஞ்சு மக்கள் ஒரே இரவில் அரசர்களின் தெய்வீக உரிமை என்ற கட்டுக்கதையை நம்புவதை விட்டுவிட்டு மக்களின் இறையாண்மை என்ற கட்டுக்கதையை நம்பத் தொடங்கினர். அறிவு புரட்சி ஏற்பட்டதில் இருந்து ஹோமோசேப்பியன்ஸ் இனத்தால் தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப தன்னுடைய நடவடிக்கைகளை வேகமாக மாற்றிக்கொள்ள முடிந்து வந்துள்ளது. மரபியல் ரீதியான வளர்ச்சியின் போக்குவரத்து நெரிசல்களை தவிர்த்துவிட்டு கலாச்சார ரீதியான வளர்ச்சி என்னும் வேகப்பாதையை அது திறந்துவிட்டது. இந்த வேகப்பாதையில் அதிவேகத்தில் பயணித்து வந்துள்ள ஹோமோசேப்பியன்ஸ் இனம் ஒத்துழைப்பதற்கான திறனை பொறுத்தவரை பிற அனைத்து மனித இனங்களையும் விலங்கினங்களையும் வெகுவாக பின்னுக்கு தள்ளிவிட்டது. பிற சமூக விலங்குகளின் நடத்தை பெருமளவுக்கு அவற்றின் மரபணுக்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. டிஎன்ஏ ஒரு கொடுங்கோலன் மற்றும் சில தனிப்பட்ட விசித்திர போக்குகளின் தாக்கத்திற்கு உள்ளாகிறது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலில் ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் ஒரே விதத்தில் நடந்து கொள்கின்றன. பொதுவாக மரபு சிதைவு மாற்றங்கள் ஏற்படாமல் சமூக நடத்தையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்வது சாத்தியமற்றது. எடுத்துக்காட்டாக, பொது சிம்பன்சிகள் ஒரு ஆல்பா ஆணின் தலைமையில் அமைந்த அடுக்கதிகார அமைப்பு கொண்ட குழுக்களின் வாழும் போக்கை கொண்டுள்ளன. இது அவற்றின் மரபியல் ரீதியான போக்கு. சிம்பன்சி இனத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள பொனோபா என்ற இனத்தின் உறுப்பினர்கள் பொதுவாக பெண் உறுப்பினர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற அதிக சமத்துவமான குழுக்களில் வாழுகின்றன. பொதுவாக சிம்பன்சி இனத்தை சேர்ந்த பெண் சிம்பன்சிகளால் பொனோபோ இனத்தை சேர்ந்த தம்முடைய பெண் உறவினர்களிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு தம்முடைய இனத்தில் ஒரு பெண்ணிய புரட்சியை தோற்றுவிக்க முடியாது. அதே போல ஆண் சிம்பன்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு பாராளுமன்றத்தை கூட்டத்தை கூட்டி ஆல்பா ஆண் என்ற பதவியை ரத்து செய்துவிட்டு இனி எல்லா சிம்பன்சிகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவிக்க முடியாது. சிம்பன்சிகளின் டிஎன்ஏவில் ஏதேனும் மாறினால் மட்டுமே அவற்றின் நடத்தையில் இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்கள் நிகழும். இதே காரணங்களால் தான் பண்டைய மனிதர்கள் எந்த ஒரு புரட்சியையும் துவக்கவில்லை. சமுதாய போக்குகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், பரிச்சயமற்ற வாழ்விடங்களில் குடியேற்றம் ஆகியவற்றுக்கு கலாச்சார ரீதியான காரணிகளை விட மரபு சிதைவு மாற்றங்களும்
சுற்றுச்சூழல் ரீதியான அழுத்தங்களும் தான் முக்கிய காரணங்களாக இருந்தன. அதனால்தான் இந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மனிதர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிற்று. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மரபு சிதைவு மாற்றங்களின் விளைவாக ஹோமோ எரக்டஸ் என்ற ஒரு புதிய இனம் தோன்றியது. அதைத் தொடர்ந்து விரைவில் ஒரு புதிய கற்கருவி தொழில்நுட்பம் உழைத்தது. அந்த இனத்தின் வளர்ச்சிக்கு உதவிய ஒரு முக்கியமான அம்சமாக அது இன்று அங்கீகரிக்கப்படுகிறது. ஹோமோ எரக்டஸ் இனம் மரபியல் ரீதியாக மேலும் மாறாமல் இருந்தவரை அதன் கற்கருவிகள் சுமார் 20 லட்சம் ஆண்டுகளாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தன. இதற்கு நேர்மாறாக அறிவு புரட்சியை தொடர்ந்து சேப்பியன்ஸால் தங்களுடைய நடத்தையை விரைவாக மாற்றிக்கொள்ள முடிந்த காரணத்தால் மரபியல் ரீதியான அல்லது சுற்றுச்சூழல் ரீதியான எந்த ஒரு மாற்றத்தின் தேவையும் இன்றி எதிர்கால தலைமுறையினருக்கு புதிய நடத்தைகளை அவர்களால் சீதனமாக கொடுக்க முடிந்தது. இதற்கான ஒரு தலைசிறந்த எடுத்துக்காட்டை இப்பொழுது பார்க்கலாம். கத்தோலிக்க பாதிரியார்கள், புத்த துறவிகள், சீன நாட்டு அரசு அதிகாரிகளாக இருந்து வந்த திருநங்கையர் போன்ற குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாத மேட்டுக்குடியினர் தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருக்கின்றனர். இத்தகைய ஒரு இருத்தல் இயற்கை தேர்ந்தெடுப்பு செயல்முறையின் அடிப்படை கொள்கைக்கு எதிரானதாக இருக்கிறது. ஏனெனில் சமூகத்தில் பேராதிக்கம் செலுத்துகின்ற இந்த உறுப்பினர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை தாங்களாகவே விருப்பப்பட்டு கைவிடுகின்றனர். ஆனால் சிம்பன்சி இனத்தில் உள்ள ஆல்பா ஆண் சிம்பன்சிகள் தம் அதிகாரத்தை பயன்படுத்தி எத்தனை பெண் சிம்பன்சிகளுடன் உறவு கொள்ள முடியுமோ அத்தனை சிம்பன்சிகளுடன் அவ்வுறவில் ஈடுபடுகின்றன. அதன் விளைவாக ஏராளமான குட்டிகளை ஈன்றெடுத்து அவை தம்முடைய குழுக்களை பெரிதாக்குகின்றன. இதற்கு நேர்மாறாக கத்தோலிக்க ஆல்பா ஆண் புணர்ச்சியில் ஒரு பொழுதும் ஈடுபடுவது இல்லை, குழந்தைகளையும் வளர்ந்தெடுப்பது இல்லை. அவர் புணர்ச்சியை துறப்பதற்கு காரணம் தீவிரமான உணவு பற்றாக்குறை, உடல் உறவுக்கான துணை இல்லாமை போன்ற தனித்துவமான சூழல்கள் அல்ல. மரபு சிதைவு மாற்றமும் அதற்கு காரணம் அல்ல. கத்தோலிக்க தேவாலயம் பல நூற்றாண்டுகளாக நீடித்து வந்துள்ளதற்கு காரணம் ஒரு போப்பாண்டவர் தனக்கு அடுத்த போப்பாண்டவருக்கு துறவர மரபணு ஒன்றை சுவீகரமாக கொடுத்தது அல்ல. மாறாக புதிய ஏற்பாட்டையும் கத்தோலிக்க மத சட்டங்களையும் பற்றிய கதைகளை தலைமுறை தலைமுறையாக பரப்பி வந்ததுதான். இது வேறு வார்த்தைகளில் கூறினால், பண்டைய மனிதர்களின் நடத்தை போக்குகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே மாதிரி இருந்து வருகின்றன. ஆனால் சேப்பியன்ஸால் தங்களுடைய சமூக கட்டமைப்புகளையும் தங்களுக்கு இடையேயான உறவாடல்களின் இயல்புகளையும் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளையும் இன்னும் ஏராளமான நடத்தைகளையும் 10 இருந்து 20 ஆண்டுகளுக்குள் முற்றிலுமாக மாற்றிக்கொள்ள முடிந்தது. 1900 பெர்லின் நகரில் பிறந்து 100 வயது வரை வாழ்ந்த ஒரு பெண்மணியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர் தன் குழந்தை பருவத்தை ஜெர்மானிய பேரரசரான 2ஆம் வில்ஹமின் ஹோகல் ஹோல்லனின் பேரரசின் கீழ் கழித்திருப்பார். தன்னுடைய முதிர் பருவத்தை வைவார் குடியரசிலும் நாஜி ஜெர்மனியிலும் கம்யூனிச கிழக்கு ஜெர்மனியிலும் கழித்திருப்பார். தன்னுடைய முதுமை பருவத்தில் மீண்டும் ஒன்றிணைந்த ஒரு ஜனநாயக ஜெர்மனியின் குடிமகளாக அவர் இறந்து போயிருப்பார். அவர் வாழ்ந்த காலம் நெடுகிலும் அவருடைய டிஎன்ஏவில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஆனால் 5 வெவ்வேறு சமூக அரசியல் அமைப்பு முறைகளின் ஓர் அங்கமாக அவர் இருந்திருந்தார். சேப்பியன்ஸ் இனத்தின் வெற்றிக்கான முக்கிய காரணம் அதுதான். ஒற்றைக்கு ஒற்றை சண்டையில் ஒரு நியாண்டர்டால் மனிதனால் ஒரு சேப்பியன்ஸை எளிதாக வீழ்த்தி இருக்க முடியும். ஆனால் நூற்றுக்கணக்கான சேப்பியன்ஸ் உடனான சண்டையில் நியாண்டர்தால் இனத்தினரால் தாக்குப்பிடித்திருக்க முடியாது. சிங்கங்கள் இருக்கும் இடங்களை பற்றிய தகவல்களை நியாண்டர்தால்களால் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் பழங்குடியின ஆவிகளை பற்றிய கதைகளை அவர்களால் கூறவோ அல்லது திருத்தி அமைக்கவோ முடியவில்லை. புனைக்கதையை உருவாக்கும் திறன் அற்றவர்களாக இருந்த நியாண்டர்தால்களால் ஆற்றல் மிக்க விதத்தில் பெரும் எண்ணிக்கையில் ஒத்துழைக்க முடியவில்லை. வேகமாக மாறிக்கொண்டிருந்த சவால்களுக்கு ஏற்ப தங்களுடைய சமூக நடத்தையை அவர்களால் மாற்றியமைத்துக் கொள்ளவும் இயலவில்லை. நியாண்டர்தால்களின் மனதிற்குள் புகுந்து அவர்கள் என்ன நினைத்தனர் என்பதை புரிந்து கொள்ள நம்மால் முடியாது என்றாலும், அவர்களுடைய எதிரிகளான சேப்பியன்ஸின் அறிவோடு ஒப்பிடுகையில் அவர்களுடைய அறிவு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது பற்றிய மறைமுகமான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கின்றன. ஐரோப்பாவின் மையப்பகுதியில் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு சேப்பியன்ஸ் வாழ்ந்த இடங்களை அகழ்ந்து ஆய்வு செய்கின்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மத்திய தரைக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலின் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த கடற்சிப்பிகளை எப்பொழுதேனும் அங்கு கண்டுபிடித்திருக்கின்றனர். பல்வேறு சேப்பியன்ஸ் குழுக்களுக்கு இடையேயான நீண்ட தூர வர்த்தகத்தின் வாயிலாகத்தான் இந்த சிற்பிகள் ஐரோப்பாவின் மையப்பகுதிகளை வந்தடைந்திருக்க வேண்டும். நியாண்டர்தால் மனிதர்கள் வாழ்ந்த பகுதிகளில் அப்படிப்பட்ட வர்த்தகங்கள் நடைபெற்றதற்கான எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. ஒவ்வொரு குழுவும் உள்ளூரில் கிடைத்த பொருட்களை கொண்டு தன்னுடைய சொந்த கருவிகளை தயாரித்துள்ளது. இன்னொரு எடுத்துக்காட்டு தெற்கு பசிபிக் பகுதியில் இருந்து வருகிறது. நியூ கினி தீவிற்கு வடக்கே அமைந்துள்ள நியூ அயர்லாந்து தீர்வில் வாழ்ந்த சேப்பியன்ஸ் குழுக்கள் அப்சிடியன் என்ற ஒரு எரிமலை கண்ணாடியை பயன்படுத்தி மிக வலிமையான மற்றும் கூரான கருவிகளை தயாரித்தனர். ஆனால் நியூ அயர்லாந்தில் இயற்கையான அப்சிடியன் படிவுகள் எதுவும் கிடையாது. சேப்பியன்ஸ் பயன்படுத்திய அப்சிடியன்
சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நியூ பிரிட்டன் என்ற தீவில் இருந்த அப்சிடியன் படிவுகளில் இருந்து கொண்டுவரப்பட்டதாக பரிசோதனை கூட ஆய்வுகள் வெளிப்படுத்தின. இத்தீவுகளில் வசித்தவர்களில் சிலர் கடல்வழி பயணத்தில் மிகவும் திறமை பெற்றவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரு தீவில் இருந்து இன்னொரு தீவுக்கு நெடுந்தொலைவு பயணித்து வர்த்தகம் புரிந்திருக்க வேண்டும். வர்த்தகம் என்பது கற்பனை எதுவும் தேவைப்படாத ஒரு யதார்த்தமான நடவடிக்கைதான். ஆனாலும் சேப்பியன்ஸை தவிர வேறு எந்த ஒரு விலங்கும் வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை என்பதுதான் உண்மை. சேப்பியன்ஸின் எந்த வர்த்தக தொடர்புகள் குறித்து நம்மிடம் விரிவான ஆதாரங்கள் உள்ளனவோ அவை அனைத்தும் கற்பனை புனைவின் அடிப்படையில் தான் அமைந்தவை. நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாமல் வர்த்தகம் சாத்தியம் இல்லை. ஆனால் அந்நியர்களை நம்புவது மிக கடினமானது. இன்றைய உலகளாவிய வர்த்தக தொடர்பானது டாலர், அமெரிக்க மத்திய வங்கி, பெரு நிறுவனங்களின் ட்ரேட்மார்க், முத்திரைகள் போன்ற கற்பனையான விஷயங்களில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளன. ஒரு பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்த இரண்டு அந்நியர்கள் தங்களுக்கு இடையே வர்த்தகம் செய்து கொள்ள விரும்பினால் ஒரு பொதுவான கடவுள், கற்பனையான மூதாதையர், ஒரு அடையாள சின்னமாக விளங்கும் ஒரு விலங்கு போன்ற ஏதோ ஒன்றை குறிப்பிட்டு அவர்கள் தங்களுக்கு இடையே நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுவர். அப்படிப்பட்ட புனை கதைகளின் நம்பிக்கை கொண்டிருந்த பண்டைய சேப்பியன்ஸ் கடற்சிப்பிகளையும் அப்சிடனையும் வர்த்தகம் செய்திருந்தனர் என்றால் அவர்களால் தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடிந்திருக்க வேண்டும். இதன் மூலம் நியாண்டர்தால்களுக்கும் பிற பண்டைய மனிதர்களுக்கும் உதவிய தகவல் தொடர்பு பிணைப்பை விட அதிக ஆழமான, அதிக விரிவான, அதிக புத்திசாலித்தனமான தகவல் தொடர்பு பிணைப்பை அவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். சேப்பியன்ஸின் வேட்டையாடல் உத்திகளும் வெகுவாக வேறுபட்டுதான் இருந்தன. நியாண்டர்தால்கள் பொதுவாக தனியாகவோ அல்லது சிறு குழுக்களாகவோ வேட்டையாடினர். ஆனால் சேப்பியன்ஸ் பல டஜன் தனிநபர்கள் ஒரு கூட்டு உறவுடன் இயங்குவதற்கான உத்திகளை உருவாக்கினர். சில சமயங்களில் பல்வேறு பெரிய குழுக்களின் ஒத்துழைப்புடன் அவர்கள் வேட்டையாடினர். எடுத்துக்காட்டாக காட்டு குதிரைகள் போன்ற விலங்குகளின் ஒட்டுமொத்த கூட்டத்தை எல்லோருமாக சேர்ந்து சூழ்ந்து கொண்டு ஒரு குறுகிய மலையிடுக்கை நோக்கி அவற்றை துரத்தி சென்று அந்த குறுகலான இடைவெளியில் அவற்றை எளிதாக மொத்தமாக வெட்டி கொள்ளுவது அவர்களுடைய குறிப்பாக பயன்படுத்திய ஆற்றல் மிக்க ஒரு உத்தியாக செயல்படுகிறது. எல்லாம் அவர்களுடைய திட்டப்படி நடந்தால் ஒரே ஒரு மதிய பொழுதில் அவர்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியின் விளைவாக அன்று அனைவருக்கும் எக்கச்சக்கமான இறைச்சியும் கொழுப்பும் விலங்கு தோள்களும் கிடைக்கும். அவர்கள் விரும்பினால் அவர்களுடைய மரபின்படி ஒரு மாபெரும் விருந்து வைத்து அத்தனை இறைச்சியையும் எல்லோரும் பகிர்ந்து உட்கொண்டனர். அல்லது பின்னர் பயன்படுத்துவதற்காக அதை காய வைத்தோ அல்லது புகைமூட்டம் போட்டோ அல்லது உறைய வைத்தோ ஆர்டிக் போன்ற பகுதிகளில் உறைய வைத்தோ பாதுகாத்தனர். ஆண்டுதோறும் விலங்குகள் மொத்தமாக கூட்டம் கூட்டமாக இவ்விதத்தில் கொல்லப்பட்ட இடங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். விலங்குகளை சிறைபிடிப்பதற்கான செயற்கை பொறிகளையும் அவற்றை வெட்டி கொள்ளுவதற்கான மைதானங்களையும் உருவாக்குவதற்காக வேலிகளும் முட்டுக்கட்டைகளும் போடப்பட்ட இடங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தங்களுடைய பாரம்பரியமான வேட்டை நிலங்கள் சேப்பியன்ஸின் இறைச்சி கூடாரமாக மாற்றப்பட்டதை நியாண்டர்தால்கள் சற்றும் விரும்பவில்லை என்றும் நாம் அனுமானிக்கலாம். ஆனால் இவ்விரு இனத்தோருக்கும் இடையேயான வன்முறை வெடித்தால் நியாண்டர்தால்களின் நிலைமை அந்த காட்டு குதிரைகளை விட எந்த விதத்திலும் மேம்பட்டதாக இருந்திருக்காது. பாரம்பரியமான போக்கில் ஒத்துழைக்கின்ற 50 நியாண்டர்தால்கள் பல்துறை அறிவு படைத்த புதுமை புனைவாளர்களான 500 சேப்பியன்ஸுக்கு எந்த விதத்திலும் ஈடானவர்களாக இருக்கவில்லை. முதல் சுற்றில் சேப்பியன் தோற்றுவிட்டால் கூட அடுத்த சுற்றில் வெற்றி பெறுவதற்கு உதவக்கூடிய புதிய உத்திகளை விரைவாக அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. அறிவு புரட்சியால் என்ன நிகழ்ந்தது? ஹோமோசேப்பியன்ஸை சூழ்ந்திருந்த உலகை பற்றிய அதிகளவிலான தகவல்களை பரப்புவதற்கான திறனால் சிங்கங்களை தவிர்த்தல், காட்டு எருதுகளை வேட்டையாடுதல் போன்ற சிக்கலான நடவடிக்கைகள் திட்டமிட்டு செயல்படுத்தப்படலாயின. சேப்பியன்ஸின் சமூக உறவுகளை பற்றிய அதிகளவிலான தகவல்களை பரப்புவதற்கான திறனால் சுமார் 150 தனிநபர்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய மற்றும் அதிக இணக்கமான குழுக்கள் உருவாகின. பழங்குடியின ஆவிகள், நாடுகள், லிமிடெட் நிறுவனங்கள், மனித உரிமைகள் போன்ற யதார்த்தத்தில் இல்லாத விஷயங்களை பற்றிய தகவல்களை பரப்புவதற்கான திறனால் அதிக எண்ணிக்கையிலான அந்நியர்களுக்கு இடையே ஒத்துழைப்பு ஏற்பட்டது. சமூக நடத்தையில் பெரும் வேகத்தில் புதுமை நிகழ்ந்தது. வரலாறும் உயிரியலும் ஷேப்பியன்ஸ் உருவாக்கிய பல்வேறுபட்ட கற்பனையான யதார்த்தங்களும் அதன் விளைவாக உருவான பல்வேறுபட்ட நடத்தை போக்குகளும் தான் கலாச்சாரங்கள் என்று நாம் அழைக்கின்ற விஷயத்தின் முக்கிய அம்சங்களாகும். கலாச்சாரங்கள் தோன்றியவுடன் அவை நில்லாமல் தொடர்ந்து மாறிக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கலாயின. நிறுத்தப்பட முடியாத என்ற மாற்றங்களைத்தான் நாம் வரலாறு என்று அழைக்கிறோம். வரலாறு உயிரியலிடமிருந்து விடுதலை பெற்ற கணம்தான் அறிவு புரட்சி உருவான கணமாகும். அறிவு புரட்சி ஏற்படும் வரை அனைத்து மனித இனங்களும் செய்த அனைத்து விஷயங்களும் உயிரியல் தளத்திற்கு உட்பட்டவையாக இருந்தன. நீங்கள் விரும்பினால் அவை வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்திற்கு உட்பட்டவை என்று கூறலாம். அறிவு புரட்சி ஏற்பட்டதிலிருந்து
ஹோமோசேப்பியன்ஸின் வளர்ச்சியை விளக்குவதற்கான முதன்மை வழியாக இருந்த உயிரியல் கோட்பாடுகள் தூக்கி எறியப்பட்டு வரலாற்று ரீதியான விவரிப்புகள் அவற்றின் இடத்தை பிடித்துக் கொண்டுள்ளன. கிறிஸ்தவ மதத்தின் வளர்ச்சியை அல்லது பிரெஞ்சு புரட்சியின் எழுச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மரபணுக்கள், ஹார்மோன்கள், உயிரினங்கள் ஆகியவை ஒன்றன் மீது ஒன்று ஏற்படுத்தும் தாக்கங்களை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதாது. யோசனைகள், காட்சிகள், கற்பனைகள் ஆகியவை ஒன்றன் மீது ஒன்று ஏற்படுத்தும் தாக்கங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகும். அதற்காக ஹோமோசேப்பியன்ஸும் மனித கலாச்சாரமும் உயிரியல் விதிகளிலிருந்து விதிவிலக்கு பெற்றுவிட்டதாக பொருள்படாது. நாம் இன்றும் விலங்குகள்தான். நம்முடைய உடற்திறனும் உணர்ச்சி திறனும் அறிவுத்திறனும் இன்றும் நம்முடைய டிஎன்ஏவால் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. நம்முடைய சமுதாயங்கள் நியாண்டர்தால் மற்றும் சிம்பன்சி சமுதாயங்கள் அமைந்திருந்த அதே உயிரியல் கட்டமைப்புகளின் மீதுதான் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கின்றன. உணர்வுகள், உணர்ச்சிகள், குடும்ப பிணைப்புகள் ஆகிய அந்த அடிப்படை உயிரியல் கட்டமைப்புகளை நாம் எவ்வளவு அதிகமாக கூர்ந்து ஆராய்கிறோமோ, நமக்கும் பிற மனித குரங்குகளுக்கும் இடையே அவ்வளவு குறைவான வேறுபாடுகளையே நாம் காண்கிறோம். ஆனால் தனிநபர் நிலையில் அல்லது குடும்ப நிலையில் வேறுபாடுகளை தேடுவது ஒரு தவறான அணுகுமுறையாகும். ஒற்றைக்கு ஒற்றையாக பார்த்தால் நாமும் சிம்பன்சிகளும் நாம் ஒப்புக்கொள்ள தயங்கக்கூடிய விதத்தில் பெரிதும் ஒத்திருக்கிறோம். 150 தனிநபர்கள் என்ற எல்லையை நாம் தாண்டும் பொழுதுதான் நமக்கும் சிம்பன்சிகளுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் தெரிய தொடங்குகின்றன. நாம் 1000 இருந்து 2000 தனிநபர்கள் வரை என்ற எல்லையை எட்டும் பொழுது தென்படுகிற வேறுபாடுகள் பிரமிப்பூட்டுகின்றன. தியானன்மென் சதுக்கம், வால் ஸ்ட்ரீட், வாடிக்கன் நகரம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்திற்குள் ஆயிரக்கணக்கான சிம்பன்சிகளை நீங்கள் ஒன்றாக அடைத்து வைத்தால் அங்கு பெரும் கூச்சலும் குழப்பமும் தான் உருவாகும். இதற்கு நேர்மாறாக சேப்பியன்ஸ் அடிக்கடி இப்படிப்பட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடுகின்றனர். அவர்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்து வர்த்தக தொடர்புகள், பெரும் திரளான நபர்களை உள்ளடக்கிய கொண்டாட்டங்கள், அரசியல் அமைப்புகள் போன்ற ஒழுங்குடன் கூடிய போக்குகளை உருவாக்குகின்றனர். இவற்றை அவர்களால் தனி நபர்களாக ஒருபோதும் உருவாக்கியிருக்கவே முடியாது. நமக்கும் சிம்பன்சிகளுக்கும் இடையேயான உண்மையான வேறுபாடு பெரும் எண்ணிக்கையிலான தனி நபர்களையும் குடும்பங்களையும் குழுக்களையும் பிணைக்கின்ற கட்டுக்கதைகள் என்னும் பசைதான். இப்பசை புதிதாக விஷயங்களை உருவாக்குவதில் நம்மை வல்லுநர்களாக மாற்றியுள்ளது. கருவிகளை உருவாக்குதல், அவற்றை பயன்படுத்துதல் போன்ற பிற திறமைகளும் நமக்கு தேவைதான். ஆனால் பலருடன் சேர்ந்து ஒத்துழைப்பதற்கான திறன் இல்லாவிட்டால் கருவிகளை உற்பத்தி செய்வதால் எந்த நன்மையும் விளையப் போவது இல்லை. 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு தீக்கற்களை கொண்டு செய்யப்பட்ட கூரான ஈட்டி முனைகளை கொண்ட கம்புகள் மட்டுமே இருந்த நம்மிடம் இப்போது எப்படி கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து செல்லக்கூடிய அணுகுண்டுகளை கொண்ட ஏவுகணைகள் இருக்கின்றன. உடலின் செயல்பாடுகளை பொறுத்தவரை கருவிகளை உருவாக்குவதற்கான நம்முடைய திறனில் கடந்த 30,000 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க எந்த ஒரு மேம்பாடும் நிகழ்ந்திருக்கவில்லை. எடுத்துக்காட்டாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் கைத்திறன் வேட்டையாடியும் உணவுப் பொருட்களை சேகரித்தும் வாழ்ந்த ஒரு பண்டைய மனிதனின் கைத்திறனை விட குறைவானதாகவே இருந்தது. ஆனால் பெரும் எண்ணிக்கையிலான அந்நியர்களுடன் ஒத்துழைப்பதற்கான நம்முடைய திறன் வியக்கத்தக்க அளவில் மேம்பட்டுள்ளது. பண்டைய ஈட்டிக்கம்பு ஒன்றை ஒரே ஒரு நபரால் ஒரு சில நிமிடங்களில் உருவாக்க முடிந்தது. ஒரு சில நெருக்கமான நண்பர்களின் அறிவுரையும் உதவியும் மட்டுமே அவனுக்கு தேவைப்பட்டது. ஒரு நவீன அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு இவ்வுலகின் பல பகுதிகளை சேர்ந்த லட்சக்கணக்கானவர்களின் ஒத்துழைப்பு இன்று தேவைப்படுகிறது. பூமியின் அடியாழத்தில் இருந்து யுரேனிய தாது பொருட்களை தோண்டி எடுத்து வெளிக்கொணர்கின்ற சுரங்க தொழிலாளிகள் தொடங்கி அணுக்கூறுகளுக்கு இடையேயான வினைகளை விவரிக்கின்ற நீளமான கணித சூத்திரங்களை எழுதுகிற இயற்பியலாளர்கள் வரை எல்லோருடைய ஒத்துழைப்பும் அதற்கு தேவைப்படுகிறது. அறிவு புரட்சிக்கு பிறகு உயிரியலுக்கும் வரலாற்றுக்கும் இடையே நிலவுகின்ற தொடர்பை இவ்வாறு தொகுத்து உரைக்கலாம். ஹோமோசேப்பியன்ஸின் நடத்தைக்கும் திறன்களுக்குமான அடிப்படை காரணிகளை உயிரியல் அமைத்துக் கொடுக்கிறது. இந்த உயிரியல் செயற்களத்தின் எல்லைக்குள் ஒட்டுமொத்த வரலாறும் நிகழ்கிறது. ஆனால் இந்த செயற்களம் அசாதாரணமான அளவில் மிக பெரியதாக இருக்கிறது. சேப்பியன்ஸ் பல்வேறு வகையான வியத்தகு விளையாட்டுகளை விளையாட இது வழிவகுத்துள்ளது. புனைக்கதையை உருவாக்குவதற்கான தங்கள் திறனின் காரணமாக சேப்பியன்ஸ் மேன்மேலும் அதிக சிக்கலான விளையாட்டுகளை உருவாக்குகின்றனர். அடுத்தடுத்த தலைமுறையினர் அவ்விளையாட்டுகளை மேன்மேலும் வளர்த்தெடுத்து அவற்றை விரிவுபடுத்துகின்றனர். ஷேப்பியன்ஸ் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய செயல்களின் வரலாற்று ரீதியான பரிணாம வளர்ச்சியை நாம் விவரித்தாக வேண்டும். உயிரியல் ரீதியாக நம்மை மட்டுப்படுத்தும் காரணிகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்வது என்பது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டுள்ள விளையாட்டு வர்ணனையாளர் ஒருவர் வானொலி வாயிலாக கால்பந்து மைதானத்தில் விளையாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கும் வித்தையும் விதத்தையும் அங்கு நிகழ்பவற்றையும் பற்றி ரசிகர்களுக்கு விவரிப்பதற்கு பதிலாக அந்த மைதானத்தை பற்றி விரிவாக வர்ணிப்பதை போன்றதாக மாறிவிடும். வரலாற்று அரங்கில் நம்முடைய கற்கால மூதாதையர்
என்னென்ன விளையாட்டுகளை விளையாடினர்? நமக்கு தெரிந்தவரை 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டேனல் குகையில் சிங்க மனிதனை செதுக்கிய மக்கள் நமக்கு இருக்கின்ற அதே உடற்திறனையும், உணர்ச்சி திறனையும், அறிவுத்திறனையும் தான் கொண்டிருந்தனர். அவர்கள் தினமும் காலையில் கண் விழித்த பொழுது என்ன செய்தனர்? காலை உணவுக்கும், மதிய உணவுக்கும் அவர்கள் என்ன சாப்பிட்டனர்? அவர்களுடைய சமுதாயங்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தன? அவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வகையிலான உறவுகளை கொண்டிருந்தனரா? அவர்கள் தனி குடித்தனம் செய்தனரா? விழாக்கள், ஒழுக்க நெறிகள், விளையாட்டுப் போட்டிகள், மத சடங்குகள் ஆகியவை அவர்களிடம் இருந்தனவா? அவர்கள் போர்களில் சண்டையிட்டார்களா? அறிவு புரட்சிக்கும் வேளாண் புரட்சிக்கும் இடைப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளின் பொழுது நிரவிய வாழ்க்கையை அடுத்த அத்தியாயம் திரைவிளக்கி காட்டுகிறது. யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ் மனித குலத்தின் சுருக்கமான வரலாற்று பயணத்தில் செவிவழி பயணியாக உங்களுடன் நான் எவி மயிலா. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள். காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மயிலா.